ஹை மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா மட்டன் பிரியாணி. குக்கரில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். முதல்ல இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா என்னென்னுங்கிறது பார்த்துடலாம். கடல் பாசி, கிராம்பு 5, கருப்பு ஏலக்காய் 1, நட்சத்திரப்பூ 1, பட்டை 1 இன்ச்சு, பிரியாணி இலை 1, ஜாவித்திரி பூ அரை சைஸ் எடுத்துக்கங்க, ஏலக்காய் 3 தோல் உரிச்சது, தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், ஷாஹி ஜீரா அரை டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், இருக்கிறவங்க போட்டுக்கங்க, இல்லாதவங்க தேவையில்லை. இதெல்லாம் வாசம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா பேஸ்ட் பார்த்தலாம். 8 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப சேர்த்திக்குங்க, ஒரு 1/4 கை அளவுக்கு புதினா. இது எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ சீரக சம்பா அரிசி 400 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 2 கப் எடுத்திருக்கேன். 15 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 2.5 கப்பு பழைய அரிசியாக இருந்தால். புது அரிசியாக இருந்துன்னா 1க்கு 2 கப்பு போதும். அதில் புது அரிசி சீக்கிரம் குழஞ்சி போயிடும், சீக்கிரம் வெந்துடும். அதனால் 2 கப்பு போதும். நான் பழைய அரிசிங்கனால 2.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போது பிரியாணி தாளிப்பு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். நெய் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகுனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதெல்லாம் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணது அதை சேர்த்திக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. பிரியாணிக்கு சூடான தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் மாறாமல் இருக்கும். அதனால தான் நான் அளந்து எடுத்து வச்சு அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த தண்ணி தான் நம்ம பிரியாணிக்கு சேர்த்த போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை கலர் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், கலர் மாறிட்டு வருது. இப்போ நல்லா மாறினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சிம்மில் வச்சுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடி பத்தாமல் பார்த்துக்குங்க. 1 கை அளவுக்கு புதினா தலை, அரை கை அளவுக்கு கொத்தமல்லி இலை. இது வதங்கும் போது உங்களுக்கு லைட்டாக தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போது 100 கிராம் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்திக்குங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் தயிர் சேர்த்தும்போது முடிஞ்ச அளவுக்கு கெட்டியான தயிராக சேர்த்திக்குங்க. இது ஃபாஸ்ட்டாக நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க தயிர் போட்ட உடனே. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ மட்டனை சேர்த்திக்கலாம். 1/2 கிலோ மட்டன் சேர்த்திருக்கேன். நான் சின்னதாக தான் இன்றைக்கி மட்டனை சேர்த்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் மசாலா பூரா அந்த மட்டனில் இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். சின்ன சைஸில் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டிங்கனாவே போதும். இது நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம தண்ணியோட அளவு எடுத்து வச்சு சூடு பண்ணியிருக்கிறோம். அதில் பாதி அளவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி விடுறோம். மீதி தண்ணி நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இந்த மட்டன் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் சுடுதண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் மாறாமல் நல்லா வரும். இப்போ மூடி போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்குங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்திக்குங்க. துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது நல்லா கலக்கி விட்டுருங்க.
இப்போ மீதி இருக்கிற சுடுதண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ எவ்வளோ நேரம் வேகணும்னா 3/4 பத அளவுக்கு இந்த பிரியாணி வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூடி போடணும். இந்த இடத்துல உப்பு இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணிக்கங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது நான் சேர்த்துறேன். கடைசியாக 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணியே உங்களுக்கு பிரியாணியில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் மூடி போடணும். இப்போ பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ மூடி போட்டுடலாம். வெயிட் போட்டு ஹைக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் விட்டுருங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படியே அந்த அடுப்பு மேலேயே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கமன்னு சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சாதம் எப்படி குலையாமல் வந்திருக்குதுன்னு. நான் சொன்ன ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் இந்த சீரக சாம்பா மட்டன் பிரியாணிக்கு மட்டன் குருமா ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.